எண்ணெய் பூக்கள் பவர்ட் பை ஹாப்பிமா. ஹலோ வீரையா. ஐயா சொல்லுங்க ஐயா. என்னையா பண்ணிட்டு இருக்கிற? என்னையா பண்ணுவேன், வீட்டு வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா பண்ணு. பொறுப்பு இல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிடாதரா. வீட்டுல தான் யாரும் இல்லைன்னு. என்னங்க ஐயா, அப்படியெல்லாம் நான் போவேனா? வீட்டுல யாரும் இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? இருக்காங்களே. யாரா இருக்காங்க? ஆமாங்க ஐயா, நம்ம வேதவல்லியம்மா இருக்காங்களே. வேதவல்லியம்மா வீட்டுல இருக்காங்களா? நாகராஜனோட ஊட்டிக்கு போகலையா? இவ்வளவு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானா? கோவப்படாதீங்க ஐயா, தம்பி ஊட்டிக்கு போல, இங்கதான் இருக்காரு. அவனும் போகலையா? ஃப்ரெண்டோட கல்யாணம் அவசியம் போய் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன் போகல? அது ஒண்ணும் இல்லைங்க, அவர் ஊட்டிக்கு புறப்படுற நேரத்துல வேதவல்லி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடம்பு சரியில்லையா? ஏன்னா அறிவு கட்ட போயில. மருமகளுக்கு உடம்பு சரியில்லை சிரிச்சுக்கிட்டு சொல்றேன். ஐயா கோச்சிக்காதீங்கய்யா, சந்தோஷமா சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னடா காரணம்? காய்ச்சல் வந்த வேதவல்லி அம்மாவை நாகராஜ் தம்பி பாத்துக்கிற அழகு இருக்க, அடடடா. அவங்கள பக்கத்திலேயே உட்காந்து பாத்துக்கிறது என்ன, சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன, நடக்க முடியாதவங்கள அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போறது என்ன. என்னடா சொல்ற? நாகராஜ மருமகளை தூக்கிட்டு போறானா? ஆமாங்க ஐயா. எப்படா அது? தூக்கிட்டு போறதுன்னா சும்மா இல்ல, வாத்தியார் படத்துல வாத்தியார் ஹீரோயின் அலேக்கா தூக்கிட்டு போவாரு, அந்த மாதிரி தூக்கிட்டு போனாரு. வாத்தியார் தூக்கலாம் தூக்குனாம? ஆமாங்க ஐயா. எப்படி அது? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவ. ரொம்ப நேரம் தூக்கிட்டானே, கை வலிக்க போகுது. கற்பனையா? அவரு மருந்து கொடுக்கிற அக்கறை என்ன, ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சுக்கிற அன்பு என்ன. அச்சோ, என் புள்ள மேல நீயே கண் வச்சிடாதா. காலடி மண் எடுத்து அவனுக்கு சுத்தி போடு. சரிங்க, அப்படியே பண்ணிடுறேன். ஐயா, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணுமே, இந்த நேரம் பார்த்து நீங்க திருச்சிக்கு போயிட்டீங்களே ஐயா. ஆமாடா, அத பக்கத்துல இருந்து பார்த்து அனுபவிக்கலடா. எனக்கு உடனே பார்க்கணும் போல இருக்குதுடா. இங்க நிறைய மீட்டிங் எல்லாம் இருக்குது. அது எனக்கு முக்கியம் இல்ல. இப்ப அவங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்து அனுபவிக்கணும். உடனே கிளம்பி வந்துடுறேன்டா. வாங்க ஐயா, சீக்கிரமா வாங்க. வந்துடுறேன். சரிங்க ஐயா. அவளு தூக்கினான். வாத்தியார் மாதிரி தூக்கினாங்க. வாத்தியார் தூக்காத தூக்கா. பாப்போம். ஏய் சீக்கிரம் போய். தம்பி, நானா அப்பா போன் பண்ணியிருந்தாரு. நாளைக்கு காலையில அண்ணனும் அப்பாவும் புறப்பட்டு இங்க வராங்களாம். அதான் சொல்லிட்டு போலாமேன்னு இங்க வந்தேன். சரி வரட்டும்ண்ணா. அது என்ன அப்போ? தம்பி, அண்ணன் இப்போ ஊர்ல இல்ல, நீங்க அவர் ரூம்ல தங்கி இருக்கீங்க. நாளைக்கு அண்ணன் வந்தா உங்களுக்கு சங்கடமா இருக்கும் இல்ல, அதான் சொல்லலாமேன்னு வந்தேன். ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குதுல்ல. சரி, நான் வேதாஜி ஏறுமுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். தம்பி ஒரு நிமிஷம். அம்மாவை ரூமுக்கு மாத்துறதுக்கு முன்னாடி ரூமை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரூம் அமைப்பா இருக்கிறத விட ஆரோக்கியமா இருந்தா நல்லா இருக்கும்னு டாக்டர் அம்மா சொன்னாங்கல்ல, அதனாலதான். சரி ஓகே, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறோம். டாக்டர் சொல்றதை கேட்போம். இப்போ என்ன பண்ணலாம் தம்பி? வேற என்ன, லெட்ஸ் க்ளீன் தி ரூம்னே. வாங்க. சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா, பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. யாப்பா, how is it? சூப்பர் தம்பியா. மகிழ்ச்சி. எஸ்கூஸ் மீ. வாங்க. இதாங்கோ. என்னது இது? ஜூஸ் செய், அருகம்பில் ஜூஸ்.
குச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப நல்லது. தேங்க்யூ. வெல்கம்ஸ். ஒன் மோர் இன்ஃபர்மேஷனுங்க. சொல்லுங்க. இல்ல ஃபாதர் அண்ட் பிரதர் ஊர்ல இருந்து வராங்க. இப்போ என்னன்னா நம்ம இந்த ரூம்ல இருந்து பழையபடி நம்ம ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஓ இல்ல உங்களால முடிஞ்சா சொல்லுங்க, நான் அப்படியே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறேன். ஸ்லோவா அப்படி தாங்கி தாங்கி ரூமுக்கு நடந்து வந்துருங்க. அப்படி நடக்க முடியலனா நடக்க முடியாதுன்னா நாகராஜ சர்வீஸ் தான். அப்படின்னா 24 மணி நேரமும் உங்களுக்காக இருக்கக்கூடிய நடமாடும் ஒய் 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 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பை நாகராஜ். நான் தான் தூங்கணும். இல்ல ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்குது. போன வாட்டி நான் உங்களுக்கு தூங்கும்போது நீங்க வந்து மயக்கமா இருந்தீங்க, இப்போ நீங்க மூச்சு நிற்கிறீங்க. சரி அத்த விடுங்க. இப்போ உங்களால வந்து நடந்து வர முடியுமா, இல்லைன்னா நான் வந்து தூக்கணுமா? வாட்டியா? இல்லைங்க, கால் ரொம்ப வலிக்குது. ஓ என்னால நடக்க முடியாது. அதனால ஓகே, நீங்களே ஃபீல் பண்றீங்க, தூக்கிடுவோம். ஒரு நிமிஷம். என்னங்க பண்றீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, மாமாப்பே கால்ல விழுந்துற போறீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னைக்கு உங்களை தூக்கும் போது நீங்க வந்து மயக்கமா இருந்தீங்க. அப்போ அது சப்பா மாட்டு டக்குனு தூக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்லையே. முகத்தை பார்க்கணும், கண்ணை பார்க்கணும், ரிஸ்க் ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த அப்பே தூக்கலாமா? அத்தை கொடுங்க. ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? நான் ரெடி. நானும் ரெடி. ஓகே நாகராஜா, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் செய். 3 2 1 1 2 3. சரி அது ஒண்ணுல ஒண்ணுங்க. அது பொசிஷன் சரியில்லைங்க. நீங்க கையை பிடிச்சுக்கோங்களேன் சப்போர்ட்டுக்கு. ஓகே. ஐயோ காலையில என்னங்க எக்ஸ்ட்ரா 2 இட்லி அடிச்சிட்டிங்களா? ஏங்க? இல்லங்க அன்னைக்கு கொஞ்சம் லைட்டா நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கிறீங்க. இல்ல லாஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணாங்க. தூக்க முடியலன்னா பரவாயில்ல, விடுங்க. நாகராஜ் முன் வச்ச கடை பின் வைக்க மாட்டோம். என்ன பண்ற பாருங்க. ஜெய் பாகுபலி. புடிங்க. ரெடியா? கனவா இல்லை காற்றா, கனவா நீ காற்றா, கையில் மிதக்கும் கனவானே, கைகால் முளைத்த காற்றானே, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே, நூறையால் செய்த. ஃப்ளைட் லேண்ட் ஆக போதே, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. டைட்டா புஷிக்கோங்க. சாரிங்க, தெரியாம முட்டிட்டேன். பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு வாட்டி முட்டிட்டு அப்படியே விட்டா தலையில கொம்பு முளைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, சின்ன வயசுல இருந்து இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஆயிடுச்சு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? அது தலையில கொம்பு முளைக்கூடனா இன்னும் 3 வாட்டி முட்டிக்கணும். என்ன பண்ணலாம்? முட்டினாதான் கொம்பு முளைக்காதுன்னா முட்டிக்கலாம். ஓகே, முட்டிப்போம். ஒன்னே 2 3. அப்பா
சரி கீழே போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். எஸ், இது நம்ம ரூம் தானா? இவ்ளோ நீட்டா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமே வேண்டாம், இது நம்ம ரூம் தான். குடியிருக்கிற ரூம் சுத்தமா இருக்கணும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அதனால தான். நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, டாக்டர் சொன்னா மட்டும் கேப்பீங்களா? அவெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் டாக்டர் என்னத்துக்கு சொன்னாங்க? உங்க ஹெல்த்துக்கு தானே சொன்னாங்க, அதனால தான் கேட்டுக்கிட்டேன். ம். ஆமா, எங்க உங்க ரேக் இருந்ததே, எங்க காணோம்? என்ன ராக்கி? அதாங்க கோவம், மகிழ்ச்சி, தோல்வி அப்படிலாம் எழுதி ஒட்டியிருப்பீங்களே. சரகடிக்கிற ராக்கா? ம். குடிப்பழக்கம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும், அதனால இனிமே குடிக்க மாட்டீங்களா? அப்படின்னு யார் சொன்னது? நீங்களாவே ஓவரா ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால அதை நான் அப்படியே டோட்டலா மொட்டை மாட்டில் செட் பண்ணிட்டேன். வேணா மொட்டை மாட்டில் போய் சரக்கு அடிச்சுப்பேன். தேங்க்யூ. என்னத்துக்கு? ரேக்கை மாத்தினதுக்கா? அதுக்கல்ல, எல்லாத்துக்கும். 2 நாளா நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டதுக்கு, கீழே நடந்தா கால் வலிக்கும் கஷ்டப்படுவேன்னு சொல்லி தூக்கி ஹெல்ப் பண்ணதுக்கு, அப்புறம் முக்கியமா 2 நாளா நானும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். 2 நாளா நீங்க குடிக்கவே இல்ல, அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னங்க சொல்றீங்க? 2 நாளா குடிக்கலையா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இது பாருங்க, கையா நடுங்குது. நான் உடனே போய் சரக்கு அடிச்சேன். பயந்தீங்களா? டோன்ட் வரிங்க, சரி அடிக்க மாட்டேன். அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல, 2 நாளா சரி அடிக்கணும் தாட்டே வரலங்க. வெரி குட், தேங்க்யூ. கீப் இட் அப். மகிழ்ச்சி. ஆ, என்னாச்சு? என்னன்னே தெரியலங்க, அடிக்கடி வின்னு வலிக்குது. வின்னு வலிக்குதா? ம். அது சுளுக்கு அப்படிதான் இருக்கும். அந்த தலைகணி எடுங்கோ. ம். அப்படி வச்சுக்கோங்க. நான் கீழே போய் சூப்பரா பக்கா ஒரு மெடிசன் எடுத்துன்னு வரேன். என்னது? అభి దేకో చూపిస్తాను. என்ன இப்படி வலிக்குது? டன் டடங் டடரங் டன் 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 டடங். ஜும் சக் சிக் சக் சிக் சா. ஜும் சக் சிக் 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 சா. ஜும் சக் சிக் 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 சா. என்னங்க இது? விளக்கெண்ணெய். என்னன்னு தானங்க கேட்டேன், அதுக்கு எதுக்கு திட்டுறீங்க? நான் எங்கங்க உங்களை திட்டினேன்? நான் எதுக்கு உங்களை திட்ட போறேன்? கிணத்துக்குள்ள இருக்கிறது லேம்ப் ஆயில், விளக்கெண்ணெய் அப்படின்னு சொன்னேன். ஓ, எதுக்கு? உங்க கால்ல சுளுக்கிங்ஸ்ங்க. திஸ் இஸ் a மெடிசன்ங்க. இது போட்டு உருவிங்ஸ்ங்க. புரியலங்க. உங்களுக்கு கால் வலி நீங்கல்ல? ஆமா. அதுக்கெல்லாம் இந்த இங்கிலீஷ் மருந்து, அந்த அலோபதி அல்லோபதிலாம் வேலைக்கே ஆகாது. இதுக்கெல்லாம் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஹேண்ட் ட்ரீட்மெண்ட், கை வைத்தியம். அப்படின்னா? சுளுக்கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. that is what I am going to do now. நான் அதான் பண்ண போறேன். நீங்களா? சூப்பரா சுளுக்கெடுப்பேங்கண்ணா. இல்ல வேண்டாங்க. why ஏன் கியூ எந்துக்கோ? இல்ல நீங்க போய் என் காலெல்லாம் புடிச்சுக்கிட்டு வேணாம். ஹலோ, பொழுப்புக்காகவோ இல்ல அடுத்த காலை வாரத்துக்காக தான் காலை பிடிக்கூடாது. இதெல்லாம் சிகிச்சை, ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் நீங்க தப்பா பார்க்கவும் கூடாது, தப்பா பேசவும் கூடாது. ஹலோ, கால் நீட்டுங்க. வேணாங்க. ஏன் உங்களுக்கு கால் வலி சரியாகணுமா சரியாக வேணாமா? போகணும் தான். இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நீங்க எடுத்துக்கினீங்கன்னா நாளைக்கு காலையில அப்படியே புள்ளிமான் மாதிரி ஜம்ப் பண்ணி ஓடுவீங்க. ஓகே, காலை காட்டுவோம். ப்ளீஸ் வேணாமே. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா காட்டுங்க. இல்லையா? சரி விடுங்க, போறேன். சரி.
பாட்டே நம்பிக்கை இருக்கு. ஓ தேங்க்ஸ் ஃபார் த கார்பரேஷன் சாரி கோஆபரேஷன். காலை காட்டு போ. இதுவா ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ம், ஆங்காங்கே லொட்னு தட்டுவேன். ம். உங்களுக்கு எங்க வலிக்குதோ அங்க வலிக்குதுன்னு சொல்லணும். ம். ஓகேவா? ம். ஆ, ஐயோ என்னாச்சுங்க? ஏங்க நாங்க உங்க கால் இவ்வளவு வலியா இருக்குது. ஐயோ கண்ணெல்லாம் கூசுதுங்க. ம், இந்த ராஜஸ்தான் மார்பிள் இல்லைங்க அந்த மாதிரி இருக்குதுங்க. ஐயோ இது ரொம்ப கண்ணங்கரையில டேமேஜிங்கா இருக்குது. இருங்க எனக்கு கண்ணெல்லாம் கூசுது. வாட் கேன் ஐ டு ஃபார் தட்? ஒரு நிமிஷம். சரி இந்த வெல்டிங் பண்றவங்க சால்டரிங் பண்றவங்க தான் கண்ணாடி போட்டுன்னு வேலை பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரிங்கோ கால் சுள்ளு கிடைக்கிறதுக்காக கண்ணாடி போடுற ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அகைன் அங்கே லோட்னு தட்டுவேன். ம், உங்களுக்கு எங்க வலிக்குதோ அதை நீங்க சொல்லிடணும். சரியா? ம், சரி. ஸ்டார்ட் பண்றேன். மே கம் இன்? வலிக்கல. இல்லையா? ம்ஹும். ம்ஹும், வலிக்கல. ஓகே திஸ் இஸ் த ஸ்பாட். திஸ் இஸ் த கல்பிரேட் ஆஃப் த கால்வலிங்கோ. இருங்கோ இப்போ என்ன பண்றோம்னா சுளுக்கு எடுக்கிறோம். சுளுக்கு எடுக்கல பயங்கர எக்ஸ்பர்ட்டுங்கோ. டாக்டர் நாகராஜ் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலையே படக்கூடாது. வலிக்காம எடுக்கணும். எத்தலாம். ம். உசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு உன் உசரம் பார்த்து என் கழுத்து சுருகி போச்சு. உங்களை விட நான் ஹைட்டுன்னு பாட்டு பாடி வேற சொல்லி காட்டுறீங்களா? இன்னத்துக்கு ஐத்தி சொல்றீங்கோ? ஆன்லைன் பண்ணாதீங்கோ, ஃப்ரீயா விடுங்கோ. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டை பார்ப்போம். ஓகேவா? ம், வலிக்காம. ராஜா கைய வச்சா அது ராங்க போடுமா? ம், போது. வெயிட்டே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த காய்ச்சி வச்ச விலகனை எடுத்து கால்ல ஆங்காங்கே தடவுறோம். இங்க போசு, இங்க போசு, இங்க போசு, இங்க போசு. அதுக்கப்புறம் வலி மிகுந்த பகுதியில் இந்த விலகனியை போட்டு அப்படியே உருவுறோம். 2 பெரு விரல்களால் மாறி மாறி நீவி விட்டு சுளுக்க அகற்றுறோம். அப்படியே குன்சா லைட்டா ஐத்தத்தை குத்து நீவிரும். வலிக்குதா? ம்ஹும். எப்படி வலிக்கும்? நம்ம உருட்டு அந்த மாதிரிங்க. அதற்கு பின்பு கால் விரல்களில் எண்ணெயை தடவவும். அதுக்கப்புறம் பெருவரல் பக்கத்தில் இருக்கிற விரல பூச்சி அப்படியே குன்சா நீவிங்கனே ஃபர்ஸ்ட் கீரை போடுறோம். டச்சக். அப்படியே நூற்றுக்கு கொண்டு வரோம். டச்சக்கா. அப்படியே ரிவர்ஸ் கீரு. கச்சக்கா. இப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹேண்ட் பிரேக் போடுறோம். ஆ! கேட்சா? கேட்சல? ம், அவ்வளவுதாங்க. போயிடுச்சு. இட்ஸ் கான். போயே போச்சு. சுலுகே போயிடுச்சு. அவ்வளவுதான். இனிமேல் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். நிஜமாவே கால்ல ஒரு ரிலீஃப் தெரியுதுங்க. தெரியணுமே, தெரிஞ்சே ஆகணுமே. என்னோட கை வைத்தியம் அந்த மாதிரிங்க. தேங்க்யூ. வெல்கம். இப்போ நீங்க பட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆ. நான் போய் இந்த எண்ணெய் எங்க மெடிசனை வச்சுன்னு வந்துடுறேன். ம், அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேட்ரு. நான் வந்து உங்களுக்கு ஒரு பேப்பரை கொடுப்பேன். ம். நீங்க வந்து என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன பேப்பர்? பேட்டிஸ் ஜூட்டிஸ் ஸ்டடி பண்ணி பாருங்க. பாருங்க. காலையில் எழுந்தவுடன் சுடுதண்ணியில் தேன் கலந்து குடிக்கவும். தினமும் 1 மணி நேரம் வாக்கிங் போகவும்.
ஆயில் ஐட்டங்களை தவிர்க்கவும். பீஸா, ஃப்ரைட் ரைஸ், ஃபிங்கர் சிப்ஸ் தவிர்க்கவும். அடிக்கடி சுடுதண்ணீர் குடிக்கவும். இரவு சப்பாத்தி சாப்பிடவும். என்ன இதெல்லாம்? இது என்னன்னாங்க உடல் எடையை குறைக்க 10 எளிய வழிமுறைகள். எனக்கு எதுக்கு இது? உங்களுக்கு எதுகா? நீங்க ஹைட்டா இருக்கு, நல்லா ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. செம்தியான வெயிட் நீங்க. ஐயோ என்னால உங்களுக்கு தூவே முடியல. ஐயோ பின்னால பையனை புடிச்சிக்கிச்சுங்க. நோ தடவை நீங்க மயங்க எங்க போட்டு நான் உங்களுக்கு தூணுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ சாமி, அவள்தாங்க என் குறிக்கு கோணி ஆயிடும். ஏங்க நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் எனக்காக ஃபாலோ பண்ணுங்க, கோச்சிக்காதீங்க. நான் போய் இதெல்லாம் வச்சுட்டு வரேன்.